Welcome to CNR English Academy, and before going into the video I want to share you three things. First one is yesterday BO results, Block Educational Officers by TNTRB have been announced. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி பார்க்கல ரிசல்ட்ஸ், அதாவது எக்ஸாம்ஸ் எழுதி அப்படி ரிசல்ட்ஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் லிங்க்கு கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் ஒன். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் சைக்காலஜி, பிஜிடிஆர்பி சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே சிலபஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா டாபிக்ஸோட எல்லா யூனிட்ஸோட சிலபஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஜிகே ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், அதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சைட் பை சைடு என்ன பண்ணுங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஆர் மேஜர் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் அவர் சைக்காலஜி இன்னோவேஷன் சேலஞ்சஸ் ப்ளஸ் ஜிகே இன்க்ளூடிங் ஒன் சிஏ கொஸ்டின் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சிஏவும் நமக்கு அதில் ஒன்று இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜிகேயில் வந்து என்ன பண்ணுறேன், நான் கொஸ்டின்ஸை சைட் பை சைடு அதுலேயும் கொடுத்துட்டு வரேன். அதையும் கொஞ்சம் நல்லாவே வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் தென் த தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் நம்ம யூடியூப் சேனல் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி 100+ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்டு இதோட க்ரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா வேறு யாருக்கும் இல்லை, சப்ஸ்கிரைபராக இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான். ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் என்னை மட்டும் சேராமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது உங்களையுமே வந்து ரீச் ஆகணும். அதுதானே நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸு. என்ன அப்படின்னா ஐதர் இன் பிஜிடிஆர்பி or Polytechnic TRB or NET or SLET, okay, including TNPSC and our very upcoming exam TET. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், I have been cleared my TET examinations. அதனால் அதை எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்னு தனியாகவும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்களுமே வந்து எனக்கு என்ன சொல்லணும், நம்ம வீடியோஸில் நிறைய வந்து பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நல்ல சந்தோஷமாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கான எல்லா விதமான முயற்சியும் ப்ளஸ் கூடவே ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவோம். ஐ ஆல்ரெடி டோல்ட் இன் ஆர் அபவுட் செக்ஷன்ஸ், give your hands and we create wonders. அதே தான் இங்கேயும், அதில் மாற்றமே கிடையாது. எங்கே நம்மளோட கைகள் ரொம்ப இணைந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒண்டர் க்ரியேட் ஆகும். அது இங்கேயும் நடக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த எல்லா விஷயத்தையும் மீறி நவ் we are moving into our topic. So Francis Bacon's of ambition. Okay, already we saw about 4 topics and this is our 5th topic related to Sir Francis Bacon பார்க்க போகிறோம். Before moving on our question and answers, I want to say just what is meant by ambition. Ambition அப்படின்னா என்ன? ஆம்பிஷன் இல்லாத ஒரு மனுஷனை வந்து பார்க்குறதே வந்து கஷ்டம். சொல்கிறோம்ல, வித்தவுட் ஆம்பிஷன் அது வந்து ஒரு நல்ல ரீச்சுக்கு நம்மளை கொண்டு போகுமானா இல்லை. ஒரு குறிக்கோளும் மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. அது எந்த வேலையாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம செய்கிற வேலைகளில் நம்மளோட குறிக்கோள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் எதை பற்றி எழுதலை, பேக்கன் வந்து எவ்வளோ டாபிக்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஆஃப் மேரேஜாக இருக்கட்டும், ஆஃப் சில்ட்ரனாக இருக்கட்டும், ஆஃப் கார்டனாக இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான டாப்பிக்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான விஷயங்கள் இன்றைக்கி தேவைப்படுறத அன்றைக்கே அவர் வந்து எழுதி நமக்கெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து அதை படிக்கிறோம். இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து ஹியூமன் மேன்கைண்டுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தா there are no boundaries, அதுக்கு எல்லைகளே இல்லை இல்லைங்களா. ஸோ இந்த ஆஃப் ஆம்பிஷனில் ஒரு ஆம்பிஷன்னா அந்த ஆம்பிஷன் எப்படி இருக்கணும், ஆம்பிஷியஸ் அப்படின்ற வேர்டை வந்து அவர் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆம்பிஷன் அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆம்பிஷியஸ், அதை எப்படி நம்ம பேரலாக பார்க்கணும், அதுக்கான கம்பேரிசன்ஸ் என்ன, ஓகே, யார் ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, ஆம்பிஷியஸாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், இஃப் அட் ஆல் நாட் ஆம்பிஷியஸ் வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, so these are all the points which are revealed in his essays. So then and there I used to say through by our question and answers it will be easily catch you on the particular point. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் போய் அதை வந்து கரெக்டாக நமக்கு வந்து மனசில் நிற்கும். ஓகே, மூவ் ஆன் டு அவர் ஃபஸ்ட் கொஸ்டின். வாட் அபவுட் த essay ஆஃப் ஆம்பிஷன் ஷோஸ், அது என்ன நமக்கு காமிக்குது, ஏன் நம்ம வந்து ஆஃப் ஆம்பிஷனை பார்க்கணும், இன் வாட் வே இட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் அட்வைஸ் அண்ட் ப்ரூவ்ஸ் த வேர்ல்ட்லி விஸ்டம் ஆஃப் ஹிம். ஓகே, ஆல்ரெடி வி நோ ஹி இஸ் எ மேன் ஆஃப் வண்டர்ஸ், அவ்வளோ பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு போயட். ஸோ இந்த எஸ்ஸேல என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபுல் ஆஃப் அட்வைசஸ் இருக்க போகுது. அண்ட் எதை வந்து அது ப்ரூவ் பண்ணுதுன்னா உலகளாவிய அறிவுத்தனமான விஷயங்களை வந்து சொல்ல போகுது. அதுவும் யாரை நோக்கினதாக அது இருக்குது அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன். அண்ட் இட் கவர்ஸ் எவ்ரி ப்ரொஃபஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேக்கன்ஸ் இரா. ஓகே, ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஒரு அதில் இருக்கக்கூடிய வேலைகளை பற்றியும் இந்த எஸ்ஸே வந்து நமக்கு வந்து கவர் பண்ணுது. ஆல்ரெடி we know about feudalism also. In our last video I explained about that. என்ன நடந்திருக்கும், இந்த மிடில் ஏஜில் என்ன நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ, அந்த மிடில் ஏஜ்ன்றது நமக்கு மைண்டில் வந்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து அப்போ என்ன நடந்தது, பொலிட்டிக்கல் ரீஜனாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அது ஒன்று பற்றியும் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஆஃப் ஆம்பிஷன்னா என்ன, அதுக்கு எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு வியூ கிடச்சிருக்கோம் இல்லைங்களா. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூம் த ஆத்தர் அட்வைஸ். ஸோ we saw about it is about full of advice, is it not? ஃபுல் ஆஃப் அட்வைஸ் பார்த்தோம். யாருக்கெல்லாம் அட்வைஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, வெதர் ஹீ இஸ் எ கிங் இட் டசன்ட் மேட்டர், ஹீ இஸ் எ பிரின்ஸ் இட் டசன்ட் மேட்டர், ஆர் எ காமன் மேன், எல்லாருக்குமே அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அதில் வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பார். ஹவு ஹீ டு பி, ஹவு ஹீ ஆர் ஷீ டு பி, அண்ட் வாட் ஆர் நாட் த வே தே ஹாவ் டு ஃபாலோ இன் தர் லைஃப் அப்படின்றது. ஸோ தி எஸ்ஸே இஸ் லெஸ் அபவுட் ஆம்பிஷன்ஸ் பட் மோர் அபவுட் ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ். எனக்கு வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னு சொன்னால், இது ஆம்பிஷனுக்காக யாரெல்லாம் போய் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா, ஆம்பிஷியஸ் பர்சனை பற்றி தான் நிறைய ஐடியா கிடைக்கும். விச் வாட் ஐ காட் பை த இன்ஃபோஸ், த்ரூ பை த கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபோஸ், த்ரூ பை த சோர்ஸ். ஓகே, என்னென்னா ஆம்பிஷனை பற்றி, அந்த லட்சியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அந்த லட்சியங்களை அடைந்த குறிக்கோள்களை உடைய மனிதர்களை பற்றி தான் நம்ம இதில் அதிகமாக வந்து தெரிஞ்சுப்போம். அதுதான் அந்த எஸ்ஸே நமக்கு வலியுறுத்துது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் அது எந்தெந்த வகையில், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன எல்லாமே. ஓகேங்களா, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. வாட் த ஆத்தர் டாக்ஸ் த்ரூ பை திஸ் எஸ்ஸே. அட்வைஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோம், யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோம். ஸோ வாட் த ஆத்தர் டாக்ஸ், என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஆஸ் யூஷுவல். ஆஸ் யூஷுவல் மீன்ஸ் வி saw many essays already 4. ஸோ ஒரு டாபிக் எடுத்து அவரோட டாப்பிக்கில் வந்து போய் படித்தோம் அப்படின்னு சொன்னால் we got a very clear cut idea about the particular topic which is revealed இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதுலேயும் ஆஸ் யூஷுவல் போத் சைட்ஸ் ஆஃப் த பிக்சர்,
he talks about negative and positive. ஓகே, அதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அஃப்கோர்ஸ் என்ன இருக்குது, எதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆத்தர் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டிஸ் ஆஃப் ambitious people. Already I told you, apart from ambition, the idea of the ambitious people is too muchly revealed through by this essay. So, qualities of ambitious people, அது ரொம்ப important. So, what are all the qualities of ambitious people அப்படின்னா, different kinds of ambitions have been mentioned. அதாவது விதவிதமான லட்சியங்கள் அல்லது குறிக்கோள்களை கூடிய மனிதர்களை பற்றி அவர் என்ன பண்ணியிருப்பார், விவில்டாக சொல்லியிருப்பார். அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு இன் திஸ் எஸ்ஸே. ஓகே, இஃப் ஆம்பிஷன்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல், வாட் ஆர் தர் இம்பேக்ட்ஸ்? ஆம்பிஷியஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொன்னால், அது ஒரு தவறான பாதையை நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட இம்பேக்ட் எல்லாம் என்ன? இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், then how it can help a person in this world? ஸோ ஆம்பிஷன் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளை சார்ந்தது. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதில் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? அந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா how it can be help a person in this world, that is different. என்னோட லட்சியமோ என்னோட குறிக்கோள்களை அடைய நான் எவ்வளோ பாடுபடுறேனோ அது எல்லாருக்குமே வந்து பயன்படுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க், இல்லைங்களா? சே அன் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் இருக்காங்க, நான் வந்து ஒரு டீச்சராக ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மை ஆம்பிஷன் இஸ் ஐ வாண்ட் டு பிகம் ஏ டீச்சர் அப்படின்னு சொன்னால் என்னை மட்டும் சார்ந்த வெற்றி இல்லாது, நாளைக்கு ஒரு சொசைட்டியோட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அந்த சொசைட்டியோட ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் காரணமாக இருக்காங்க. இந்த வே, இந்த இம்பேக்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ரொஃபஷன் இஸ் ரிவீல்டு தேர், இல்லைங்களா? அதனால் அதோட வந்து சம்மந்தப்பட்டது இல்லையா? ஆனால் அது எல்லா விதத்துலேயுமே எல்லாருக்குமே உதவுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இல்லையா? இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும், ஒரு ஆம்பிஷன் இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொன்னால், that may not able to help for the person who are going to research in his studies, is it not? அவங்களுக்கு போய் அது ஹெல்ப் பண்ண போகிறது, that is different, this is different. So the impact, if it is useful, then how it can help a person in this world? அது எப்படிலாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து உதவி பண்ண போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we clearly known about what the author talks through by this essay. Okay, move on to the next info. How he start the essay of ambition. Okay, எப்போவுமே ஒரு ஆஃப் ட்ரூத்லேயே ஆகட்டும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, எப்படி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் ஆஃப் த எஸ்ஏ இஸ் ஆம்பிஷன் இஸ் லைக் கோலர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் யூஸ் பண்ணதுனால இந்த ஃப்ரேஸ், இந்த சென்டென்ஸ் வந்து சிமிலி. எப்படி நம்ம இது சிமிலின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கே தெரியும், லைக் யூஸ் பண்ணும்போது லைக் அண்ட் ஆஸ் இல்லைங்களா, யூஸ் பண்ணும்போது அது வந்து சிமிலி. இப்போ லைக்கும் ஆஸும் யூஸ் பண்ணாமல் அதே மீனிங்கை அந்த சென்டென்ஸ் கொடுத்தா அது மெட்டஃபர், இல்லைங்களா? லைக் அண்டு சிமிலி, ஆஸ் யூஸ் பண்ணால் அது சிமிலி. லைக்கும் ஆஸும் இல்லாத சென்டென்ஸ் அதே மீனிங்கை வந்து கன்வே பண்ணிச்சுன்னா அது மெட்டஃபர். இந்த எஸ்ஸேல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் இஸ் அல்யூஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் சிமிலி. இப்போ சிமிலி வந்து பார்த்தீங்கன்னா வேர் த ஆத்தர் யூஸ்டு த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட்டு லைன் ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் அட் ஆல் தே ஹவ் கிவன் மீன்ஸ் ஆம்பிஷன் இஸ் லைக் காலர் அப்படின்னு கொடுத்துட்டு, வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹவ் பின் ஸ்பெசிஃபைட் இயர், சிமிலி, மெட்டஃபர், ஆக்சிமோரான் அண்ட் ஒனமெட்டோஃபோயா ஆர் பர்சானிஃபிகேஷன் ஏதோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு சிமிலின்னு தெரியணும். இதில் எது இல்லை அப்படின்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஓகே, ஸோ தட் அண்ட் தென் ஒன் மோர்
ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அல்யூஷன் விச் இஸ் நாட் யூஸ்ட் அட் த ஆரம்பத்தில் வந்து அல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிடில் வந்து அல்யூஷனை வந்து ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் த டூ திங்ஸ் we have to know in of ambition. Okay, move on to the next question. Now what is meant by color? Color அப்படின்னா என்ன அப்படின்னா, color is a physiological word. இது வந்து ஒரு physiological word. அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் சார்ந்த. நான் எல்லாமே இதில் நிறைய வேர்ட்ஸ் வரும், எல்லாமே போட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு வேர்டுக்காக நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஏவோடு மூவ் பண்ணும்போது இட் ஷுட் பி ஃபிக்ஸ்டு, நமக்கு அப்படியே வந்து ஈஸியாக புரியும். இதே மாதிரி இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாமே ஒரே ஆன்சராக கொடுத்து ஒரு மாதிரி புது வேர்ட்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாகவே கொடுத்து அதுக்கு மீனிங்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணோம், அந்த காலர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபிசிகலாஜிக்கல் வேர்டுன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா என்னென்னா உடல் சார்ந்த. இதுலேயே 2 வேர்டு இருக்கும் இல்லைங்களா, ஃபிசியலாஜிக்கல் ஒன்று, சைக்கலாஜிக்கல் ஒன்று. ஃபிசியலாஜிக்கல்னால் உடல் சார்ந்த, சைக்கலாஜிக்கல்னால் உளவியல் சார்ந்த இல்லைங்களா. ரொம்ப டிஃப்ரென்ஸு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் சம்டைம்ஸு கொஞ்சம் நமக்கே கூட பார்த்திங்கன்னா மாற்றி படிக்கவோ மாற்றி யோசிக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். விச் மேக்ஸ் ஒன் ஆக்டிவ். இப்போ ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த கோலர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் நான் இன்னும் மீனிங்ஸ் அதுக்கு நிறைய சொல்கிறேன். ஜஸ்ட் யூ லிசன் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, வாட் ஆன் ஆல் த 4 ஹியூமர்ஸ் இப்படி கேட்கலாம். அண்டு இப்போ ஹியூமர்ஸ்னால் எத்தனை டைப்புன்னு கேட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா 4. நான் அதை ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ணி ஒரே கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். டு அவாய்ட் த மோனோட்டனஸ் ஆஃப் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் த ரெப்படிஷன்ஸ். ரிப்பீட் ஆகிட்டே இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் ஸோ த ஆன்சர் இஸ், இட் வாஸ் பிலீவ்ட் தட் தேர் ஆர் 4 ஹியூமர்ஸ் இன் த ஹியூமன் மைண்ட். ஒன் இஸ் primary fluids, that is blood, and then color, and then phlegm, and or yellow bile, and melancholy, and the black bile. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம கூட ஆயுர்வேதத்தில் பார்த்தா வாதம், பித்தம், கபம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதே தான் இதில் அப்படியே ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈஸியாக புரியும் பாருங்களேன். இது 3ம் யார் ஒருத்தருக்கு கம்மியாக இருந்தாலும் நோய் மிகும், ஜாஸ்தியாக இருந்தாலும் நோய் வரும். அதாவது அலோபதிக்கும் அதே மாதிரி ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அப்படிலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இல்லையா. அதில் வந்து பார்த்தா ஒன்று ஜாஸ்தியாக இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 3ம் பேரலாக இருக்கணும். ஏதாவது ஒன்று குறையும் போதோ இல்லை கூடும் பொழுதோ நமக்கு வந்து நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் இது என்னன்ற அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கணும். இது ஒன்று அதிகமானாலும் நோய் வரும், கம்மியாக இருந்தாலும் நோய் வரும். அதே தான் ஆத்தர் இங்கே சொல்கிறாரு. இப்போது கோலர் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க, அது இந்த வந்து பித்தம் சொல்கிறோம்ல, பித்தம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வாமிட் பண்ணால் கூட இது ரொம்ப பித்தமாக இருக்குது அதனால தான் வாமிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அதே தான், அதுதான் கோலர் அப்படின்றது. ஃப்ளம்னா நமக்கு நல்லாவே தெரியும், கபம். இந்த அதிகமாக வந்து காஃப், கோல்டுலாம் சொல்லி செஸ்ட் காஃப்லாம் போச்சுன்னா சொல்கிறோம்ல, அதான் ஃப்ளம். ஃப்ளம் கூட எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அது. அதுக்கப்புறம் இந்த மெலக்கோனி அப்படின்றது என்னென்னா துக்கம், சேட்னஸ், அது ரெஃபர் பண்ணுது. அண்டு எல்லோ பைல் அப்படின்னா என்னென்னா மஞ்சள் நிறமான பித்தம். பிளாக் பைல் என்ன அப்படின்னு சொன்னால் கருப்பு நிறமான பித்தம். இந்த பிளாக் பைலை பற்றி எனக்கு வந்து ஃபிசியலாஜிக்கலாக வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா, பட் வி பீப்புள்ஸ் காமன்லி நோ அபவுட் த எல்லோ பைல். ஓகே, இந்த பித்தமே பார்த்திங்கன்னா அந்த எல்லோயிஷாக இருக்கும், ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் இல்லைங்களா, எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து ஆத்தர் வந்து 4 ஹியூமர்ஸாக வந்து சொல்கிறாங்க. அதோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, அது எதை பண்ணால் சேட் ஆகும், எது வந்து அதிகமாக போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும், இதெல்லாம் வந்து சொல்லுவார் ஆத்தர். யாருக்கு? ஆம்பிஷியஸ் பர்சனுக்கு. புரியுதுங்களா? ஆம்பிஷனை விட ஆம்பிஷியஸ் பர்சனுக்கான இந்த குவாலிட்டிஸு
இதெல்லாம் மைண்டில் அதிகமாக இருக்கணும், இது இல்லைன்னா இது கம்மியாகும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக. இதுதான் வந்து அந்த மீனிங்ஸ். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா தமிழ் மீனிங்கே சொல்லிட்டேன் நான், அப்படி என்னன்னு சொல்லிட்டு. இப்போது வாட் வாஸ் செட் டு ப்ரொடியூஸ் 4 kinds ஆஃப் டிஸ்பொசிஷன் அப்படின்றாங்க. இப்போ இது 4னா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ அது என்னன்னா பிளட்டு. பிளட்டோட இன்னொரு நேம் வந்து சாங்குஸ் அப்படின்னும் ஆத்தர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த சாங்குஸ் அப்படின்னு கேட்டுட்டு என்னென்னு கேட்டாலும் we have to know that is nothing but blood. வேறு எதுக்குமே வந்து நேம் வராது, பிகாஸ் இட் இஸ் நத்திங் பட் a Latin word. அது ஆல்ரெடி we know he is too much of interested in Latin. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டை லேட்டின் வேர்டே ஆத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதுக்கான குணநலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி கான்ஃபிடென்ட், சியர்ஃபுல் அண்ட் தென் டிலைட்ஃபுல். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அண்ட் தென் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ளெக்மேட்டிக் அப்படின்றோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா காம், இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது, CALM, காம். நாட் ஈஸிலி மேட் ஆங்க்ரி ஆர் அப்செட். ஸோ அதுக்கான ஒரு இது ஈஸிலி மேட் ஆங்க்ரி ஆர் அப்செட் அப்படின்னா சட்டுன்னு கோவம் வந்துடுறது, சின்ன விஷயத்துக்கெலாம் போயிட்டு வந்து அப்செட் ஆகிறது. ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டோட பாடி வந்து கண்டிப்பாக ரிலேட் ஆகியே இருக்கும். சொல்கிறாங்கல்ல, பித்தம் ரொம்ப தலைக்கு ஏறிச்சா, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்களே. ஸோ ஜஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், நான் வந்து சொல்கிறேன் ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக. நார்மலாக கலோக்கியெல்லாம் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். நம்மளே கேட்குறோம் தானே, இன்னும் இப்படி நடக்குது, இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சா, அதனால தான் இப்படியான்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான், அதுக்காக தான். ஸோ காலரிக் இஸ் நத்திங் பட் கோலர், பேட் டெம்பர்டு, ஈஸிலி மேட் ஆங்க்ரி. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன் இப்படி கத்துற, தலைக்கு ஏறிச்சான்றோல அது. அதுக்கப்புறம் மெலக்ரோனி அப்படின்னா போத் எ மேன்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆர் ஹிஸ் கேரக்டர் டைப். இட் இஸ் ரிலேட்டட் டு மைண்ட் அண்ட் தென் பாடி, விச் இஸ் ரிலேட்டட் டு கேரக்டர் அண்ட் தென் ஃபிசிக்கல் ஸ்டேட், வாட் எவர் இட் இஸ். கண்டிப்பாக அதான் சில சமயம் சொல்கிறாங்களே, டேஸ்ட் கூட வந்து பார்த்தா அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்கோட நிறைய வந்து சம்மந்தப்படுது. ரொம்ப காரம் அதிகமாக ஸ்பைசிஸ் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா கோவம் அதிகமாக வரும். ஆனாலும் அப்போது ஸ்பைஸாக சாப்பிடாதவங்களுக்கு வந்து கோவம் வராதா, அப்படி இல்லை. வென் சுச்சுவேஷன் அக்கர்ஸ் இட் கேம்ஸ் இல்லைங்களா. எப்படி இருந்தாலும் கோவமும் சரி, சாந்தமாக இருக்கிறதும் சரி, அந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து இருக்குது. பட் தேர் இஸ் எ மெத், இப்படி இருந்தால் இப்படி இருக்குது, அதாவது ரொம்ப இதெல்லாம் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இங்கேயும் ஆத்தர் பாருங்கள் இவ்வளோ விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காரு. நம்ம பாடியோட மைண்ட் எவ்வளோ ரிலேட் ஆகிருக்கு, அது ஆம்பிஷன் பர்சனுக்கு எந்த வகையிலலாம் காரணமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தான். ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸு, அதுக்கான டிஸ்பொசிஷன்ஸு, அதே மாதிரி இந்த பிளட்டுக்கான ஈக்குவல் வேர்டு சாங்குஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இட்ஸ் எ லாட்டின் வேர்ட், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த 7th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு த ஆத்தர் கம்பேர்ஸ் ஆஃப் ஆம்பிஷன். இப்போ கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது. அது எதுக்காக, யாருக்கு, எப்போ, என்னென்ன குவாலிட்டிஸ், அதுக்கு என்னென்ன பேர், அதெல்லாம் நம்ம விவிடாக பார்த்துட்டோம். ஸோ நவ் த கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னென்னா, பேக்கன் ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு சே that ambition is the worst kind of diseases. பார்த்தீங்களா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆத்தர். என்னடா இது, ஆம்பிஷனை பற்றி தான் சொல்ல வராரு. அப்போது அதை பற்றி ரொம்ப அதிகமாக அதோட அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் இஸ் த worst kind of diseaseன்னு சொல்கிறாரே, அது எப்படி அப்படின்னா, the people who are ambitious become mad if something happens wrong to them. அப்படின்னா இப்போ ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அந்த குறிக்கோளை வந்து எட்ட முடியல, அவங்களால அதை அடைய முடியலன்னு வச்சுக்கோங்க, they becomes mad அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் கரெக்டும் கூட. அதாவது ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணுறோம், ஆனால் அந்த விஷயத்தில் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்டே வந்து அப்படி தானே வந்து நம்மளோட சிஸ்டம் அப்படி தானே இருக்குது. அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஸ்டெப்ஸில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் கூட
நம்ம சக்ஸஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்செட் ஆகிறதுன்றது ரொம்ப நார்மலாக நடக்கிற விஷயந்தான். ஒரு சமையலே கூட பார்த்திங்கன்னா எல்லாம் அளவுகளோடு செய்யும்பொழுது கூட ஏற்ற இறக்கங்கள் நடக்கும்போது ஒரு சின்ன அப்செட் வந்து நடக்கிறது வந்து சகஜம்தான். இன் வாட் வே ஆம்பிஷியஸ் இஸ் கம்பேர்டு, எப்படி இந்த இடத்துல லட்சியமும் குறிக்கோளும் போயிட்டு அங்கே போய் நமக்கு வந்து ஒரு பெரிய வேவ்லென்த்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா, மேட் ஆகக்கூடிய நிலைமைக்கு கூட அது கொண்டு போய் விட்டுருமா. வை? பிகாஸ் அந்த அந்த லட்சியம் வந்து அதை எடுக்கிற முடிவை சார்ந்தது, அந்த இடத்துல அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துல இதை சொல்லணுமான்னு கூட தெரியல, நீட் எக்ஸாம்ஸு இல்லைங்களா. அதாவது அவங்களோட ஆம்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைவேறலை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட மனநிலைமை அவங்கள எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த லட்சியமும் அவங்களோட குறிக்கோள்களும், ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பாத்தில் இருந்திருப்பாங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திஸ் குட் நாட் ஹேப்பன்ஸ், இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருப்போம். ஆனால் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், விச் இஸ் த வெரி ஒர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ, பட் அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குன்றதுனால சொல்ல வேண்டிய நெசசிட்டியாக இருக்குது. ஏன்னா அது அந்த லெவலுக்கு கூட கொண்டு போய் குழந்தைங்கள விட்டுடுது அப்படின்னு சொல்லும்போது, வாட் மே கேப்பபிள் ஆஃப் த இர்ரீபேரபிள் லாஸ், அந்த இழக்க முடியாத இழப்புகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் இல்லைங்களா. அதை பார்த்திங்கன்னா அப்போவே ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது எவ்வளோ மோசமானது ஆம்பிஷியஸ்ன்றது. வாழ்க்கையில் மனுஷனுக்கு லட்சியங்களும் குறிக்கோள்களும் மிக மிக தேவையான ஒன்று. ஆனால் அது வந்து அவனையே அழிக்கிற அளவுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவர் சொல்ல வரக்கூடிய சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த எஸ்ஸே. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். According to Bacon, what was the mentality of the ambitious people? Now, what is the mentality of the ambitious people? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ambitious people feel happiness in seeing others falling from prosperity to adversity. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தரோட ஃபால் இருக்குது, ப்ராஸ்பெரிட்டியிலேருந்து நல்ல ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, எல்லாமே இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பெரிய நிலைமையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அட்வர்சிட்டிக்கு, ஒரு துன்பமான நிலைமைக்கு அவங்க போகும்பொழுது அப்போ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறவங்களா அந்த மென்டாலிட்டி அவங்கள வந்து மாற்றிடுதான். ஏன் அப்படின்னா, அவங்க அதுக்கான வந்து தடைகளை தாண்டி முயற்சி செய்து 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 அவங்களோட மனசு என்ன ஆகிடுது, ஒரு கடுமையான எப்படி சொல்கிறது, ஒரு ராக் மாதிரி ஆகிடுது. ஸோ இஃப் அட் ஆல் ஹேப்பன்ஸ் இல்னஸ் டு அதர்ஸ், தே பிகம் வெரி ஹாப்பி. ஸோ பரவாயில்ல, நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், என்னால் அச்சீவ் பண்ண முடியல, நீயும் இந்த மாதிரி கஷ்டத்துக்கு வந்துட்டியா அப்போது அப்படின்ற மாதிரி ஒரு விச் இஸ் த வெரி ஒஸ்ட் மென்டாலிட்டி. யாருக்குமே அது வரக்கூடாது. அப்படி வந்தால் அவங்களோட ஆம்பிஷனில் அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து ஆம்பிஷியஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. ஹூ சேவ்ஸ் த கிங்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கிங்ஸு, சோல்ஜர்ஸு, மினிஸ்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வச்சு ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணி நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கங்கே வந்து நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஹூ சேவ்ஸ் த கிங்? அந்த ஆன்சர் இஸ் த ஆம்பிஷியஸ் மென் சேவ்ஸ் த கிங் அட் எனி சுச்சுவேஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவரோட குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்கை சேவ் பண்ணுறதுலையே தான் இருக்குமா. அதாவது அந்த லட்சியம் பார்த்திங்கன்னா அதுலேயே தான் இருக்குமா. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். த்ரூ பை ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரியான ஆளுங்களை வந்து கூட வச்சுக்கிறதுனால யாருக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங்குக்கு. ஸோ ஹீ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இல்லைங்களா. அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறதுல கிங் வந்து ரொம்ப என்ன பண்ணணும், கவனமாக இருந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணி தான் கூடவே வச்சுக்கணும். நிறைய வந்து இப்போ கூட நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பிளாக் கேட்ஸு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில லீடர்ஸ் கூடவே இருப்பாங்க, ஃபெமிலியர் ஃபேஸஸாகவே இருப்பாங்க. இஃப் வி நோட்டட், நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூடவே இருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த பர்டிகுலர் லீடர்ஸ், அந்த மாதிரி சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். அவங்க கூடவே அப்படியே இருப்பாங்க. நிறைய வந்து ஃபெமிலியர் ஃபேஸஸாக நிறைய இருப்பாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ வில் பி ப்ராக்ரெசிவ்? யார் வந்து ப்ராக்ரெசிவாக இருப்பாங்க?
இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவங்கள பற்றி ஆம்பிஷியஸை பற்றி தவறாக சொல்கிற மாதிரியாகவும் இருக்குது. ஆம்பிஷியஸ்னால் நீங்கள் நினைக்கிறது தப்புன்னும் ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ எதை பற்றி சொல்ல வராங்க, ஒரே மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம எனக்கு ஒரு டவுட் என்னென்னா கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், நடுவில் மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பேன் கொஸ்டின்ஸ், ஒரே மொனாட்டனஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹூ வில் பி ப்ரோக்ரெசிவ் அப்படின்னா யார் ப்ரோக்ரெசிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த முன்னேற்றம் காணக்கூடிய வழியில் இருக்கிறவங்கலாம் யார் அப்படின்னா, இஃப் த பிரின்சஸ் யூஸ் ambitious men they will be progressive. Already we saw this, is it not? அதாவது என்னென்னா யார் வந்து கிங்கை சேவ் பண்ணுவாங்கன்னா அவங்களும் வந்து ambitious men தான். அண்ட் இஃப் த சோல்ஜர் வித்தவுட் ஆம்பிஷன் இஸ் ஃபுல் ஆஃப் டிஸ்கிரேஸ். இப்போ வந்து பாருங்கள், ஒரு சோல்ஜருக்கோ இல்லை அந்த கிங்கை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சேவரோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஈடுபாடும் அனுபவமும் இல்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தால் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன் அந்த கிங்குக்கும் சரி, அந்த கிங்கை நம்பி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிக்கும் சரி எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் இல்லையா. ஸோ எந்த இடத்துலலாம் வந்து குறிக்கோள்களும் லட்சியமும் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு அரசனுக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவருக்கு, அது வந்து அந்த விதத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கிங்குக்கு சொல்கிறோம் இல்லையா, கூட வச்சுக்கிறவங்கள ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. எல்லா வேலையும் எல்லா விஷயத்துலையும் நம்மளே போய் பண்ண முடியாது. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க முதல்ல வந்து ப்ராப்பராக இருக்காங்களா, இஃப் அட் ஆல் வி ஆர் சொல்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உகந்தவங்களா, நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கிறவங்களா, they are physically fit, either they are mentally fit by doing their correct positions இல்லைங்களா. அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதர் தென் தட் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள, இஃப் அட் ஆல் தே ஆர் நாட் அட் ஆல் ஆம்பிஷியஸ் அப்படின்னா ஹவு கேன் தே ஹெல்ப் டு த பர்டிகுலர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரியாக இருக்கட்டும், ஹவு கேன் தே ஹெல்ப். நம்மளோட கூட வந்து இன்னும் அவங்களால வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து வரவே முடியாது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். whose plays were based on physiological theories. இப்போ இந்த இடத்துல ஒரு பேரலல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பென் ஜான்சனோட பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் தியரிஸோட நிறைய வந்து ஒத்து போகும். ஆஸ் ஃபார் அஸ் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவரை மாதிரியே வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன்ஸ். மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் கிரேட் விர்ச்சு அப்படின்னா, விர்ச்சுனா தெரியும் நமக்கு, நாலேஜ், நத்திங் பட் ஆம்பிஷன். எது வந்து ஒரு கிரேட் விர்ச்சுவாக இருக்கும் அப்படின்னா ஆம்பிஷன். த ஆம்பிஷன் டு எக்ஸல், தட் இஸ் எக்ஸலண்ட் இன் கிரேட் திங்ஸ் இஸ் ஹெல்த்தி, பட் டிஸ்கிரிமினேட் ஆம்பிஷன் இன் ஆல் திங்ஸ் கேவ் கன்ஃபியூஷன். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்கள். அது வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது, அது நமக்கு வந்து அந்த கரெக்டான அந்த மோட்டிவோடு நம்ம பயன்படுத்தும் போது அது அதற்கான சக்ஸஸை மட்டுமே தரும். which is an indiscriminate ambition in all things gave confusion. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு. இப்போ வந்து ஐ ஆம் ஆஸ்பிரண்ட் ஆஃப் பிஜிடிஆர்பி, ஆர் ஐ ஆம் த ஆஸ்பிரண்ட் ஆஃப் TET, or I am the aspirant of what we say TNPSC. இப்போது இது மூணுமே வந்து நமக்கு ஒரே டைமில் கால் ஃபார் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், we know very well about in TNPSC there are too much of categories, group 4, group 3, group 1, group 2, group 8, more and more and more, okay. And for TET and also for PGTRB and also for Polytechnic TRB. We have the situation now. Call for have been called for all the categories கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஆம்பிஷன், நம்மளோட ஆம்பிஷியஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம we have to move on to our next பொசிஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லா எக்ஸாம்லேயும் போயிட்டு நம்ம போய் அட்டென்ட் பண்ணுறத வந்துட்டு அந்த இடத்துல ஆம்பிஷியஸாக வச்சுக்கக்கூடாது. which gives the great confusion. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் டெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் சிலபஸ் சேமாக தான் இருக்குது.
And for PGTRB and then Polytechnic TRB, syllabus are more or less the same. Then and there is some differences according to the syllabus and then the content. Okay. So எனக்கு வந்து ஆஸ்பிரண்ட் இருக்கு, ஆஸ்பிரண்ட்ஸாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் போய் எல்லா எக்ஸாமையும் அட்டென்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். either I have got a good result in one department is a big question mark. நம்மளால் ஒன்றுமே வந்து அந்த இடத்துல அச்சீவ் பண்ண முடியாது. So we have to do the ambition in the great ambitious path that will give us the very good results. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம், அது PGTRBயாக இருக்கட்டும், 4மே நமக்கு கால் பண்ணால் கூட we have to select that related to our situation. முதல்ல வந்து பார்க்கணும், PGTRBயா, நம்மளோட இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, எவ்வளோ வந்து ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் 3000 ப்ளஸ் கால் பண்ணியிருக்காங்களா, இங்கிலீஷ்க்கு ஒரு 250 இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், we have to be, நமக்கு தேவை ஒரே ஒரு ஷீட்டு தான் இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த 250 பேர் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான், ஒரு 250க்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த 250க்குமே நம்ம போகிறதில்ல. we need only one sheet in the GT, ஜென்ரல் டேர்மில் வரக்கூடிய ஒரே ஒரு ஷீட்டு தான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம். we have to, அப்போ நம்ம வந்து 10 யூனிட்ஸில் 5 கவர் பண்ணிட்டோமா, ஸோ இன்னும் நமக்கு வந்து ஒரு 50 days இருக்கா, நம்ம எப்படியெல்லாம் வந்து அதுக்காக அலோகேட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம டைம் டேபிள் போடணும், 40 மார்க்ஸ்க்கு ஜிகேலையும் சைக்காலஜிலையும் எப்படி நம்ம படிக்கணும், ரிவைஸ்டு கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், எது கேட்டிருக்காங்க, எது கேட்கல, எது நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு அனாலிசிஸ் இல்லைங்களா. இப்போது சரி, எனக்கு இப்போ PGTRBயில் நான் ஒரு 2 யூனிட் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ ஐடியா இல்லை, எனக்கு இன்னும் ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டு வரல. ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸு, நான் நல்லாவே போடுவேன் ஸ்கூல் டைமிங்ஸில் கூட. என்னால் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ், ஹிஸ்ட்ரியோ, பாலிட்டிக்ஸோ, ஜியாகிரஃபியோ, இல்லை தமிழோ, இல்லை இங்கிலீஷோ, அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் கேட்குறாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜில், அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே இந்த பாத்தை விட்டுட்டு அதில் போயிடணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வந்து கன்ஃபியூஷன் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னடா இது வந்து மோட்டிவேஷனாக இருக்குமா இல்லை டிமோட்டிவேட்டடாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், நம்ம பாத் வந்து ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு இதில் போஸ்டிங்ஸ் அதிகமாகும், அதில் கம்மியாகும், ரிசல்ட் வர்றதுக்கு அதில் 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் வேறு இருக்குது. ஸோ நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் த என்ன சொல்கிறது, ஆஸ்பிரண்ட்டோட பார்ட்லேருந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அதோடவே சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட் இஸ் அசெட்? Asset is nothing but an ambition. An ambition man who is given an opportunity in an asset, but a frustrated men who have the motivation for achievement. ஆமாம் இல்லைங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன, ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மை இல்லையா. ஆம்பிஷன் மேன் ஹூ இஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிக்கோளை லட்சியங்களை அடையக்கூடியவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்தாக அமையுது இல்லையா. இப்போ கூட படிக்கிறோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1.5 years படிக்கிறவங்களும் இருக்காங்க, 1 year படிக்கிறவங்களும் இருக்காங்க, why not மேபி 6 months படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய 5 years 4 years படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தென் இந்த தே ஹேவ் கேப்ஸ், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த வாய்ப்புன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய அசட். அதை தான் சொல்கிறாங்க. அது யாருக்கு, ஒரு ஆம்பிஷன் மென்னுக்கு. பட் எ ஃப்ரஸ்ட்ரேட்டட் மேன், ஒரு விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு, இட் கிவ்ஸ் த மோட்டிவேஷன் ஃபார் அச்சீவ்மெண்ட். என்னதான் விரக்தியில் இருந்தால் கூட 15 எக்ஸாம் 16 எக்ஸாம் எழுதி 17வது எக்ஸாமில் பாஸ் பண்ணி போனவங்களாமும் இருக்காங்க. நான் ப்ரூஃபோடு கொடுக்க முடியும். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. பட் தே மே நாட் ஏபிள் டு கம் அவுட் சைட் அண்ட் தே மே நாட் சே இவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், வெளியில் வந்து அதுக்கான மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை, நம்மளோட சக்ஸஸை கொடுக்கறதுக்கு we have to be ready.
ஸோ இந்த இடத்துல தான் வந்து 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி அசெட்டு, பட் ஃபார் எ ஃப்ரஸ்ட்ரேட்டட் மென்னுக்குன்னு கேட்டாங்கன்னா அது மோட்டிவேஷன் ஃபார் அச்சீவ்மெண்ட். See the lots and lots of differences through by ambition and then the frustrated. Okay, and we have to know particularly what is meant by a asset. Asset is nothing but an ambition. Okay, move on to the next question. What will happen when the ambition man is frustrated or disturbed? சரி, முன்னாடி சொன்ன கொஸ்டினுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதுக்கு இப்போது கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ if the man's ambition is frustrated, then the ambition turns to evil and becomes venomous. ஸோ ஒருத்தர் வந்து தன்னோட குறிக்கோளும் லட்சியத்திலையும் வந்து ரொம்ப, அதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி தான், அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி ஒரு ப்ராஸ்பரிட்டியிலேருந்து ரொம்ப துக்கமான ஒரு நிலைமைக்கு வரும்போது அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவாங்களோ, அதே மாதிரி இப்போ அவங்க என்ன ஆகிடுவாங்களாம் அப்படின்னு பார்த்தா வெனமஸ் ஆகிடுவாங்களாம், விஷமானவங்களாக வந்து மாறிடுவாங்களாம். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த கடுமையான இதயம் ஆகி கடைசியில் வந்து எதுவுமே வந்து அவங்களால முடியல அப்படின்னு சொன்னால் அது என்னவா ஆகும், ஒரு எரிச்சலையும் ஒரு கஷ்டத்தையும் அவங்களுக்கு மறுபடியும் அதை கொடுத்துட்டே இருக்கிற ஒரே காரணத்தினால அவங்க என்ன ஆகிடுவாங்களாம், அவங்க வந்து ரொம்ப வெனமஸாக ஆகிடுவாங்களாம். ஸோ விரக்தி ஆனாலும் சரி, ஐதர் தே ஆர் டிஸ்டர்ப்டுனாலும் சரி, ஏதாவது தடைகள், அப்டக்கிள்ஸ், வாட் எவர் இட் இஸ், எந்த வார்த்தைகளானாலும் சரி, அங்கே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப வெனமஸாக ஆகிடுவாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மீனிங். If any obstacles have been happened to the ambitious man, he will be very upset and he got a negative mindset too. இல்லைங்களா, நிறைய வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஆம்பிஷியஸ் மென்னுக்கு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சின்ன முயற்சிகளில் தோல்வி அடைந்தவர்களுக்கும் கூட நடக்கிற ஒரு விஷயந்தான். Sometimes anything may happens because of his results. Already I told you about the NEET exams. ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்னாலும் அதை தான் நம்ம சொல்கிறோம்ல, அந்த டாலரன்ஸ், டியூ டு டாலரன்ஸ் பீப்புள் மே நாட் ஏபிள் டு அக்செப்ட், இல்லையா, அவங்களால வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலைமை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதுக்காக வந்து அவ்வளோ பெரிய முடிவுகளை எடுத்து யாரும் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை, இல்லைங்களா. இதுதான் வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்டு, இதுதான் அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவு எந்த இதுவுமே இல்லை. only because of our talent we may prove and we create. எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்களில் எவ்வளோ பேர் எப்படியோ சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு ஆத்தர் அன்றைக்கே சொல்லிட்டாங்க, விச் இஸ் வெரி வெரி ஒர்ஸ்ட். அதனால தான் அதையே வந்து அவர் டிசீஸ்ன்னு சொல்லியிருப்பார். அது ஒரு நோய், உங்களால் அதை அடைய முடியலன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எவ்வளோ மோசமானதாக இருக்குது, அதோட விளைவுகளை, அப்படின்றதுனால தான் அதை வந்து டிசீஸ்னே ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. He became happy when any obstacles happened to others. Already we saw. யாருக்காவது ஒரு தடைகள் நடக்கும்பொழுதும் அது வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள விட கீழ்த்தரமான, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட படித்தவங்களுக்கும் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்குமே பார்த்தா ஒரு தவறான முடிவு சில நேரங்களில் எடுக்கும்போது அவங்க என்னவா இருக்காங்களாம், ரொம்ப வந்து அவங்க அந்த நிலைமைக்கு வரத்துக்கு எந்த தரமுமே இல்லாமல் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹி பிகம், ஸோ அடுத்தவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மனித உள்ளம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு உள்ளமாக இருக்கவே முடியாது, இல்லைங்களா. இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது சொல்கிறோம்ல, ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் when we go to bed, டெய்லி நம்ம படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், God had given a very good day, இல்லையா. எழுந்துக்கும் பொழுதும் நினைக்கிறோம், இன்றைக்கி நேற்று நம்மளோட தூங்கினவங்க எல்லாரும் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நேற்று இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இன்றைக்கி ஒரு அருமையான நாளை கொடுத்துருக்குறாரு. அப்போ வந்து அந்த நாளை வந்து முடிக்கும் பொழுது இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்லது நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது யாராவது ஒரு இல்லை, எனக்கு ஒரு விஷயத்தில் யாருக்கோ ஒரு சாப்பிட்றதுக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், they are not the breadwinners of their family, they are too suffering in their lives அப்படின்னா நான் போய் அவங்களுக்கு போயிட்டு ஒரு நல்ல பஃபே ரெடி பண்ணி கொடுத்தாதான்
அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து நல்ல விஷயம் செஞ்சதுக்கான அடையாளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா எப்படிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது எப்படி ஒரு நல்ல மனநிறைவை தரும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். we may not able to support them through by money. இல்லை நம்மளால் வந்து எதுவுமே கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லணும்னா, உன்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதை விட, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் யூ டோன்ட் ஸ்கிப் இட். அதாவது இப்போ ஒரு கிளினிக்குக்கே போகிறாங்க, ஒரு சுகரே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்னப்பா நேற்று போய் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் அவர் வந்து சேடாக இருக்கிறாரு. அப்போவே அவர் கெஸ் பண்ணிடுறாரு, என்னப்பா சொன்னாங்க சொல்லு பரவாயில்ல. இல்லைப்பா இந்த மாதிரி தான் சுகர் வந்து பார்டருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் வந்து என்னை வந்து இந்த மாதிரியான நிறைய சொல்லியிருக்கிறாங்கன்னா, உடனே வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, அது என்ன பார்ட்ரு, கலரு, டிசைனு வந்துடுச்சு இல்லை அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு பிபி, அதுக்கப்புறம் ஒரு புது ஆக்டரோட மூவி எல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? 100ல் 90 பேருக்கு இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. என்ன, டெய்லி கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், அதே மாதிரி கொஞ்சம் சிம்பிள் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒருத்தர் பேசுகிறதுலையே மொத்த விதமான எப்படி சொல்கிறது, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நம்மளால் வந்து இறக்கி வச்சிட முடியும். இட்ஸ் அ வெரி பிக் என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஒருத்தருக்கு போய் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து உதவி பண்ணாதான் உதவின்றது இல்லை. அந்த கஷ்டத்தில் நானும் இருக்கேன் உன்னோட, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய உதவிக்கு சமமானது. ஏன்னா எல்லாருமே போய் எல்லாருக்குமே போய் பண உதவியோ பொருள் உதவியோ செய்ய முடியுமோன்னு கேட்டால், அவங்களுக்கு முதல்ல தே ஹாவ் டு கன்சல்ட் இல்லையா? அவங்களும் இருக்காங்க பார்த்துட்டு தான் அவங்க செய்ய முடியும். சூழ்நிலை இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ வை கான்ட் வி சே அபவுட் ஒரு சின்ன வார்த்தைகள் மூலயமா மற்றவங்கள நம்ம வந்து சந்தோஷப்படுத்தினாலே அது ஒரு கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆம்பிஷனுக்கும் ஆம்பிஷியஸ்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. வாட் இஸ் மீன் பை சான்வின் அப்படின்னா, சான்வின் இஸ் மீன் பை பிளட், அதர் நேம் ஆஃப் பிளட். சாங்குயஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சாங்குவின் இஸ் மீன் பை பிளட். அண்ட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இட்ஸ் நத்திங் பட் எ லாட்டின் வேர்ல்டு ஆல்சோ கால்டு சான்விஸ். ஓகே, ஸோ ஒரு மொனாட்டனஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கலவைக்கையெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி, அதாவது படிக்கணும் தான், ஆனால் இப்படி தான் படிக்கணும்னு யாரும் சொல்லலை இல்லையா? நம்ம வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து செட் ஆகணும், நம்ம புரிஞ்சிக்கணும், அதுதான் மெயின் இல்லைங்களா? இந்த வார்த்தைகள் மீனிங்ஸு இதெல்லாம் மாறாமல் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, இப்போ மொனோட்டனஸாக படித்து அது ஒரே மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து வேறையாக புரிஞ்சிக்கிறதாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் போகும். டு அவாய்ட் தட், ஓகே. அண்ட் தென் த கொஸ்டின் இஸ், which is better to maintain the power structure of the country? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கிங்கு சோல்ஜரு எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து நிறையவே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கீப் சேஞ்சிங் த பவர் ஸ்ட்ரக்சர் instead of allowing one man to hold a higher position for too long. ஸோ ஒருத்தரையே நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டியில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? நமக்கு தான் வந்து அந்த பவர் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆர்டர்ஸை வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலர்லி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கிங்டம்லலாம் என்ன பண்ணியிருக்கணுமா அப்படின்னா, த வீக்னஸ் ஆஃப் த மொனார்க் இஸ் டு கீப் எ சிங்கிள் மேன் டூ லாங். அப்படின்னா என்னென்னா, ஒரு சில சீக்ரெட்ஸ் வந்து அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன். தே யூஸ் டு கீப் தெம் ஆஸ் அ மொனார்க். அவங்கள தான் அவங்க வச்சிட்ருப்பாங்க, யாரையுமே வந்து மாற்ற மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் த சீக்ரெட். அந்த சீக்ரெசி வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களையே வந்து கீப்பப் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? நிறைய பார்த்துருப்போம் அந்த மாதிரி. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்ச் யார்டில்
இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கும் அந்த கேத்தலிக்ஸ்க்கும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த துண்டு சீட்டு பிரசுரங்கங்கள்னு சொல்லிகிட்டே வரும் ஹிஸ்ட்ரியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கும். போப்புக்கு வந்து யார் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரோட சீக்ரஸியை வந்து வெளியில் தெரிவிக்காதவங்களாம் இருப்பாங்க. கடைசியில் போய் பார்த்தா அவங்க நிறைய எழுதி அந்த பில்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து எல்லாமே ஒட்டி வச்சுருவாங்க. அது பீப்புளுக்கு தெரியணும். இட்ஸ் a பிக் வாஸ்ட் ஏரியா. ஓகே. ஸோ எப்படின்னா நம்ம வந்து என்ன அந்த வீக்னஸ் இருக்கிறவங்க தான் அவங்கள வந்து கீப்பப் பண்ணுவாங்க. பட் நார்மல் பீப்புள் தே வாண்ட் டு கீப் தெம் அண்ட் தே யூஸ் டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு த கிங் ஷுட் மெயின்டைன் டு கீப் his பவர். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்த மாதிரியே தாங்க இருக்குது ஒரு கொஸ்டினுமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவு த கிங் ஷுட் மெயின்டைன் அப்படின்னா, கிங் ஷுட் ஷோ சம் ஃபேவர் டு மென் ஆஃப் லோயர் பர்த் டு கீப் his பவர் பேலன்ஸ். கிங் என்ன பண்ணணுமா, எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு, ஈக்குவல் அட்வான்டேஜு எல்லாமே வந்து கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு அமைச்சரவை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் இட் ஷுட் பி ஈக்குவலி ட்ரீட்டட் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளும் பார்க்குறோம். மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, MHRD, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரி அஃபிஷியல்ஸ் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமே இருப்பாங்க. இது கம்மி இது அதிகன்றதுக்காக வந்து கம்மியாகவே இருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன டிபார்ட்மெண்ட் எதுனா சின்கோனா டிபார்ட்மெண்ட்டு. சின்கோனா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட்டு, ரொம்ப சின்ன டேப்லெட்டாக இருக்கும். அது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கால் ஃபார்ஸ் வரதும் தெரியாது. அதுலேருந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆகுறாங்க என்னன்னே தெரியாது. டோட்டல் தமிழ்நாட்டுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி கால் ஃபார்ம் போகுது வருதுன்னே தெரியாது. ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா ஹிட் ஹோல்ட்ஸ் த சேம் ப்ராவின்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்காக வேண்டி கிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூலர்ஸு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி வந்து கீப்பப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்தால் தான் ஒருத்தருக்கு என்ன வராது, ஒரு ப்ராப்ளம்ஸ் வராது, ஒரு சண்டை இருக்காது, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டி, அது மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் என்மிட்டிஸ் நடந்திருக்கும். அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆத்தர் வந்து ஆஃப் பாலிட்டின்றது ஒன்று மட்டும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க பீப்புள்ஸ்க்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சொல்ல போனால் நம்மளோட தேசிய கவி அவர் பாரதியார் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு வந்து இங்கிலீஷ் மென் உள்ளே வந்தாங்க இல்லையா, அது வந்து எப்படி வந்து சின்ன பட்டி தொட்டிக்கும் கூட அது வந்து தெரிவித்தாங்க அப்படின்னா அவரோட பாடல்கள் மூலயமா தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. டைரெக்டாக போய் சொல்ல முடியாது நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பாடல்கள் மூலமா வந்து பார்த்து சொல்லியிருப்பாங்க. அது கூட எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வெள்ளை கொக்கு பறக்குதடி அப்படின்ற ஒரு பாட்டை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது மூலயமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இட் ஷுட் பி ஈஸிலி ரீச்டு டு த கண்ட்ரிமென் அண்ட் டு த லாஸ்ட் பர்சன் ஆஃப் த சொசைட்டி. அதாவது நிலையில் இருக்கிறவங்களுக்குமே கூட அது ஈஸியாக போய் சேரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து மறைமுகமாகவும் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த பீரியட், பிகாஸ் ஆஃப் த மிடில் ஏஜ். நம்ம வந்து சாசர் இறந்ததுக்கு அப்புறமாவும் சரி, இந்த பேக்கனோட பீரியட்லேயுமே சரி, இந்த மிடில் ஏஜஸோட அந்த தாக்கம் வந்து இருக்கும். அது ஒரு எஸ்ஸே படிக்கும் போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதோட நல்லாவே தெரியும் அதோட அவுட்புட் என்ன அப்படின்றது. ஸோ ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ கான்ட் பி கண்டென்டட் அண்ட் ரிலாக்ஸ்டு. யார் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க, கண்டென்ட்னா மனநிறைவோடு இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ இவ்வளோ படித்ததுனால நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நமக்கு ஆன்சர் ஞாபகம் வந்திருக்கணும். ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்க. ஆம்பிஷியஸ் மேன் கான்ட் பி கண்டென்டட் ஆர் கிரியேட்டட். ஆமாம், அவங்க வந்து கண்டென்டடாகவும் இருக்க மன நிறைவும் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவங்களோட சக்ஸஸ் அவங்க அடையலை. ஆஃப்டர் டூ மச் ஆஃப் டயர்ட்னஸ் தே மே நாட் ஏபிள் டு அச்சீவ் தேர் சக்ஸஸ். அவங்களால அதை அடைய முடியல அப்படின்றதுனால அவங்க மனநிறைவோடு இருக்க மாட்டாங்க. ஒர்க்கஹாலிக் அண்ட் பெர்ஃபெக்ஷன் இன் தேர் ஒர்க் வித்தவுட் ரெஸ்ட் இன் தேர் மைண்ட்.
ஆல்சோ தே டிஸ்லைக் அன்வர்த்தி பீப்புள்ஸ். சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்கிறதோட ரீசன், அதோட வெளிப்பாடு வந்து ஹெல்த்தில் தெரியும். அதாவது படிக்கிறதும் சரி, வேலை செய்கிறதும் சரி, நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் சரி, எல்லாமே வைஸ் வர்ஸா. ஒன்று கெட்டுச்சுன்னா ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பாயில் ஆகிடும் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரே வேர்டில் சொல்லலாம், ஐடி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐ சர்க்குலேட் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு. அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறமா தே ஹாவ் டு கோ எ லிட்டில் வாக் அண்ட் தே ஹாவ் டு கம் பேக் டு தேர் சீட்ஸ் டு அவாய்ட் த லாங் டைம் ஆஃப் விசிட்டிங் இன் த சேம் ஏரியா. இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்கோம், ஸ்பைனல் ப்ராப்ளம் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒர்க்கஹாலிக்கோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ யாருக்கு தான் இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்? எல்லாருக்குமே இருக்குது. ஹூவர் இட் மே பி, வேர் எவர் தே மே பி இன் தேர் பொசிஷன்ஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ், எதில் இருந்தாலுமே சரி இருக்குது. பட் இந்த பர்டிகுலராக ஆம்பிஷியஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்ரெட், அதை நம்மளால் வந்து கிடைக்கல, அடைய முடியலன்னா நார்மலாகவே இருக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறோம்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க. தன்னை அறியாமலே வந்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இது இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாமு அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு போய் என்ன இருக்கு. அதுவும் இல்லாமல் முழுசாக நம்மளால் வந்து அடுத்த இதுலேயும் நம்மளால் ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக்கு. பட் தட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் ஈஸி டு கம் பேக் டு. வெளியில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இதையே வந்து ஆத்தர் வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதை எப்படி ரிவீல் பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்குமே சரி, அது ரொம்ப நல்லாவே வந்து புரியும். ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா அதுக்கான அவ்வளோ விஷயங்கள் செஞ்சும் ஒரு விஷயத்தை அடைய முடியலன்னா அதோட பெயின் வந்து சொல்ல முடியாது இல்லையா. அண்ட் ஆல்சோ தே டிஸ்லைக் அன்வர்த்தி பீப்புள்ஸ். அதுக்கு தகுதி இல்லாதவங்களாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கூட வச்சுக்கவே மாட்டாங்களாம். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் ஆம்பிஷியஸ்? ஸோ இது இவ்வளோ இப்படி இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னு பார்த்தா, யூஸ் அதர் ஆம்பிஷியஸ் பீப்புள் ஆர் சேஞ்ச் தேர் பொசிஷன்ஸ் வெரி ஆஃபன். They are not good for administrations also. As far as we saw too much of explanations இல்லைங்களா, இதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு திஸ் எஸ்ஸே. ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்பிஷியஸ் மேன் யார் அப்படின்னு கேட்டால், ஆத்தர் வந்து ஒரு 3 ஹிஸ்டாரிக்கல் மென்னை பற்றி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா, டைபீரியஸ், ஹீ இஸ் நத்திங் பட் எம்பரர் ஆஃப் ரோம். அண்ட் ஒரு 3 பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய இதில் ஸ்டோரிஸ் இருக்குது, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். டைபீரியஸ்னு ஒருத்தர் இருப்பார், செஜனஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், மார்க்கோன்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைபீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த எம்பரர் ஆஃப் ரோம். அண்ட் செஜனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஷியஸ் அண்ட் டெம்பரவரி எம்பரர் ஆஃப் ரோம். டைபீரியஸோட ஆப்சன்ஸில் அந்த பிளேஸை பிடிச்சிருப்பார் செஜனஸ், ரைட்டுங்களா. மார்க்கோவை வந்து டைபீரியஸ் வந்து யூஸ் பண்ணிப்பார். ஈ இஸ் ஆல்சோ ஆம்பிஷியஸ் அண்ட் ஹெல்ப்டு. யாருக்கு? டைபீரியஸ்க்கு. அதனால தான் நாங்கள் மேலே கொடுத்துருப்பேன், யூஸ்டு மார்க்கோ டு புல் டவுன் செஜனஸ். டைபீரியஸோட இடத்த பிடிக்கிறதுக்காக செஜனஸ் வந்திருப்பார், மறுபடியும் டைபீரியஸ் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்காக மார்க்கோவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதாங்க அந்த ஸ்டோரி. ஓகே, டோன்ட் கிவ் மச் எஃபர்ட் டு கெட் தட் ஸ்டோரி. அண்ட் தென் இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் ரொம்ப போதும், இதுக்கு மேலே விவிடாக கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. இதில் என்னென்னா ப்ளஸ் அண்ட் 2 பேருமே ஆம்பிஷியஸ் தான். யார்? செஜனஸும் ஆம்பிஷியஸ் தான், மார்க்கோவும் ஆம்பிஷியஸ் தான். அதாவது தன்னோட குறிக்கோள்களில் ரொம்ப வந்து விடாப்பிடியாக இருக்கக்கூடியவங்க தான் 2 பேரும். ஆனால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஹேப்பன்ஸ் த்ரூ பை ஆம்பிஷியஸ் மென். இப்போ செஜனஸ்னால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், அது வந்து இவர் இல்லாத நேரத்தில் அவர் போய் ஆட்சியை ரோமில் வந்து பிடிச்சதுனால அது ஒரு மைனஸு. மார்க்கோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டைபீரியஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுனால அது ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ ஆம்பிஷியஸு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஹேப்பன்ஸ் த்ரூ பை ஆம்பிஷியஸ் மென். இது 2 எக்ஸாம்பிளுமே ஹிஸ்டாரிக்கல் மென்னை வச்சு ஒரே பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இவங்க 3 பேரும் யார், அவங்க எதோட எம்பரர்ஸு, யாருக்கு பதில் வந்தாங்க, யாரை பயன்படுத்திக்கிட்டாங்க, அது மட்டும் போதும். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Bacon compares ambitious people with sealed dove. ஸோ யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல்டு டவ்வோட. சீல்டு டவ்னா இந்த கண் கட்டிய புறாக்கள். அது வந்து கண்ணை கட்டிட்டு புறாவை அனுப்பினோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துக்கு போகுது, எங்கே ரீச் ஆகுது, யாருக்கிட்ட போய் சேருதுன்ட்டு அந்த புறாவுக்கும் தெரியாது. அந்த கண்ணை கட்டி விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் தெரியாது. கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்குமா ஆம்பிஷியஸ் பீப்புளோட பாத்து. ஸோ தே ஆர் டைரக்ட்லி கம்பேர்டு டு சீல்டு டவ். Okay, move on to the next. According to the author, where ambitious people can be employed. அவங்க எங்கே தான் வந்து எம்ப்ளாயாக இருக்க முடியும் அப்படின்னா they are very well fit in the part of war. Why? Because they are always thinking about the success. This cannot be done in a man who was not in ambition. So யார் ஒருத்தருக்கு அந்த குறிக்கோள் லட்சியம் இருக்கோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும் தன்னோட சக்ஸஸை பற்றி. அவங்க எங்கே ரொம்ப தேவைப்படுவாங்க, போர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நாட்டை காப்பாற்றுறது தன்னோட குறிக்கோளாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரை வந்து கேப்சர் பண்ணால் நமக்கு என்னன்னு ஒரு இடத்துல நின்றுட்டு அவங்க வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த லட்சியமோ குறிக்கோளோ எந்த விதமான எண்ணமுமே இல்லை. அப்படின்னா என்ன, அவங்களால வந்து எந்த இதுவுமே வந்து அவங்களாலே அடைய முடியாது, அவங்களால தன்னோட நாட்டுக்கும் எந்த பயனுமே இருக்காது. ஓகே, ஸோ எந்த இடத்துல யாரை எப்படி கீப்பப் பண்ணணும், யார் ஆம்பிஷியஸாக இருக்கணும், எப்படி இருக்கணும், ஆம்பிஷியஸாக இருந்தால் என்ன நன்மை, அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே கொண்டு போய் விடும், இது எல்லாமே ஆத்தர் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாகவே வந்து இந்த எஸ்ஸே மூலமாக சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ கன்க்ளூட் த்ரூ பை திஸ் பாயிண்ட். இதோடு நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் அட் ஆல் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for listening.